வணக்கம் சோதரி நண்பர்களே. கலியுகத்தை பொறுத்த வரைக்கும் திறமைசாலிகளுக்கு கூட இங்கே இடம் கிடையாது. அதிர்ஷ்டசாலிகளுக்கு மட்டுமே இங்கே இடம் உண்டுங்கிறது ஒரு எழுதப்படாத விதி. ஒரு 30 வருடம் பின்னோக்கி போனால் கூட அன்னைக்கு இருந்த மனிதர்களுடைய மனநிலை கஷ்டப்பட்டு உழைக்கணும், படிப்படியாக முன்னேறணும், இவ்வளவு சம்பாதிக்கணும், வாழ்க்கை இப்படித்தான் இருக்கணும்னு ஒரு வட்டம் போட்டு அதற்குள்ள சுதந்திரமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்களுடைய அடிப்படை தேவைகள் அப்படிங்கிறது ரொம்பவுமே குறைவாகத்தான் இருந்தது, தேவைக்கு ஏற்பதாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் அப்படி இல்லை. காலம் முழுக்கெல்லாம் யாரும் கஷ்டப்பட முடியாது. எதாக இருந்தாலும் இப்போவே கிடைக்கட்டும், நான் இப்போ இருந்தே சந்தோஷமாக இருக்கேன். சந்தோஷம் இல்லைன்னா என்டர்டெயின்மெண்ட், இதுதான் வாழ்க்கைன்னு போடு. அதற்காக என்ன வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அதனால் ஒன் டைம் ரிஸ்க் எடுக்கிறேன், கிடைச்சா லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டு, இல்லைன்னா ஜோலி முடிச்சு அப்படிங்கிற போக்கில் தான் எல்லாமே போய்கிட்டு இருக்கு. பட் இங்கே என்னென்னா, இது இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனோட நினப்பு மட்டுமல்ல, ஒரு 30 வருடத்துக்கு முன்னாடி இருந்த மனிதர்களுடைய மனநிலையும் இன்றைக்கி அப்படி மாறிடுச்சு. ஏன்னா களி அந்த அளவுக்கு முத்திக்கிட்டே இருக்குது. ஸோ காலத்தின் கோலம் எல்லாமே இங்கே மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ எல்லாருமே ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்தை தேடி ஓடிக்கொண்டு தான் இருக்கும். பொதுவாக அதிர்ஷ்டம் அப்படின்னாலே அது இஷ்டத்துக்கு வரும், அது இஷ்டத்துக்கு போகும் அப்படின்னு சொல்லுவோம். நல்லதானாலும் சரி, கெட்டதானாலும் சரி. ஒரு நல்ல விஷயம் நடந்ததுன்னா என் அதிர்ஷ்டம், எனக்கு இது கிடைச்சிருச்சு, எனக்கு இது நடந்துருச்சுன்னு சொல்லணும். இல்லை கொஞ்சம் டீசெண்டாக சொல்லணும்னா, என்னைக்கு நான் செஞ்ச புண்ணியமோ எனக்கு இது கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிக்கலாம். இதே ஒரு மோசமான விஷயத்துல தப்பிச்சு வந்தால் கூட அதையும் ஒரு வகை அதிர்ஷ்டம் தான் சொல்லுவோம். நல்ல வேலை, என் அதிர்ஷ்டம் என் தலை தப்பிச்சது, நான் பொழைச்சிக்கிட்டேன், தலைக்கு தலைப்பாகையோடு போச்சு அப்படின்னு டீசெண்டாக சொல்லிப்போம். ஸோ அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது அது இஷ்டத்துக்கு வரும், அது இஷ்டத்துக்கு போகும். இதுக்கு வேலிடிட்டி எல்லாம் கிடையாது. எப்போ வரும், எதில் வரும் அப்படிங்கிறதும் புரியாது. பட் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு காலக்கணிதம். இங்கே ஒவ்வொரு விஷயங்களுமே இது இப்படித்தான் இருக்கும். குறிப்பாக ராசி நிலைகள்னு எடுக்கும் பொழுது ஒவ்வொரு ராசிகளுக்குமே இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நிலை தான் இருக்குது, இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு தனித்தனியாக சில விஷயங்கள் டிஃபால்ட்டாக அமைக்கப்பட்டிருக்கு. எல்லாருக்குமே ஒரே மாதிரி ஒரே விஷயங்கள்ல அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கிடைச்சது கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதங்கள்ல மாறி மாறி தான் இருக்கும். உண்மையிலேயே அது எப்பவுமே பார்த்தீங்கன்னா நடக்கும்போது தெரியாது, நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் இதுதான் நம்மளோட அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது. அதுவும் பார்த்தீங்கன்னா காலம் தாழ்த்தி தான் தெரியும், அப்பவே கூட தெரியாது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு டைம் நல்லா இருந்துச்சுங்க, நல்லா சம்பாதிச்சேன், நல்லா வேலை பார்த்தேன், நல்லா எல்லா விஷயங்களுமே எனக்கு கை கொடுத்துச்சு அப்படின்னு பேசுவோம். ஸோ இப்படி எல்லாம் முடிஞ்சு காலம் தாழ்ந்ததுக்கு அப்புறம் தான் இந்த விஷயங்களே புரியும், இதுதான் நம்மளுடைய அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் அப்போவே எனக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னா அன்னைக்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு இன்னும் கொஞ்சம் எல்லாம் நல்லா எல்லாத்தையும் செஞ்சுருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஒரு குழப்ப நிலைகள் தீர்றதுக்கும் தெளிவு பெறதுக்கும் தான் இந்த ஜோதிடத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் டிஃபால்ட்டாக என்னென்ன விஷயங்கள் அதிர்ஷ்டமாக அவங்களுக்கு அமையுது, எப்படி அது வேலை செய்யுது அப்படிங்கிறத பற்றி சில விஷயங்களை சொல்லியிருக்கு. அப்படி உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான அமைப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். கன்னி. பொதுவாக கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் இது எப்போவுமே ஒரு நியூட்ரல் பாயிண்டில் தான் வேலை செய்யும். அதாவது கன்னி ராசி எப்போவுமே முழுவதுமாக பாசிட்டிவ் சைடும் போகாது, முழுவதுமாக நெகட்டிவ் சைடும் போகாது. ஸோ இதனுடைய தனிப்பட்ட தன்மை அப்படிங்கிறது எப்போவுமே நியூட்ரல் பாயிண்ட் தான். பட் இருந்தாலுமே கன்னி ராசி கன்னி லக்னத்துக்கு அப்படின்னு சில ஸ்பெஷாலிட்டிஸ் எப்போவுமே இருக்கும். குறிப்பாக இந்த மறைமுக ஆதாயங்கள் அப்படிங்கிறது கன்னி ராசிக்காரங்களுக்கு எப்போவுமே சிறப்பாக வேலை செய்யும். அதாவது மறைமுக ஆதாயம் அப்படிங்கிறது என்னன்னா, நேரடியாக பலன் அப்படிங்கிறது கிடைக்காது, ஆனால் அவங்களுக்கு ஏற்ற பலன் என்பது ஏதாவது ஒரு விஷயங்கள் மூலமாக அவங்களுக்கு சேரும். சுருக்கமாக சொன்னால் இது கடமையை செய் பலனை எதிர்பாராதே அப்படிங்கிற நிலைகள் தான் உண்டு. நம்மளுடைய வேலைகளே நம்மளுடைய கடமைகளே நம்ம செஞ்சுட்டு இருக்க வேண்டியதான், அது வரும்போது கிடைக்கும்போது தானாக வரும். மற்றபடி இந்த வேலை செஞ்சால் இது இப்படி கிடைச்சிரும், இல்லை இந்த வேலை நடந்தால் இது இப்படி நடந்துரும் அப்படி சொல்கிறதுக்கு பெருசாக அங்கே எந்த இடமும் இருக்காது. ஸோ இந்த திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம், குறிப்பாக அந்த மறைமுக அமைப்பு அப்படிங்கிறது கன்னிராசிக்காரங்களுக்கு டிஃபால்ட்டாக எப்பவுமே வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். காலபுருஷ தத்துவத்தின்படியே கன்னிராசி அப்படிங்கிறது 6ஆம் இடமாகும். 6ஆம் இடம் மறைவு ஸ்தானம் சொல்லலாம், இந்த ருணரோக சத்துருஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த விஷயங்கள் தான் அவங்களுக்கு ஃபேவரே. ஏன்னா கன்னி அப்படிங்கிறதே நியூட்ரல் பாயிண்ட் தான் வேலை செய்யும். சமாதான பிரியர், 2 நிலைகளுக்குமே அப்பாற்பட்டவங்களாகத்தான் அவங்க இருப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் முழுவதுமாக பாசிட்டிவும் கிடையாது, நெகட்டிவும் கிடையாது. அதனால அவங்கள பொறுத்த வரைக்கும் நல்லவங்க கெட்டவங்கன்னு யாருமே கிடையாது.
எல்லார்கிட்டையுமே சமாதானமாக இருக்க விரும்புறவங்க, எல்லார்கிட்டையுமே நட்பு பாராட்டக்கூடியவங்களாகத்தான் இருப்பாங்க. இவங்க நார்மலாக இயற்கைவாதிகள். விதிப்படி கால நேரப்படி அமையும் அப்படிங்கிறது ரொம்பவுமே ஸ்ட்ராங்கர். அதை நம்புறாங்க இல்லை அப்படிங்கிற ரெண்டாவது விஷயம். பட் இவங்களுடைய மனப்பக்குவம், வாழ்க்கை அமைப்பு எல்லாமே இந்த நிலைகளில் தான் இருக்கும். ஒரு நதி போல தான் இவங்களுடைய வாழ்க்கை நிலை என்பது இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் எதையும் எதிர்த்து போராட மாட்டாங்க. என்ன இருக்கோ அதனுடைய இயல்பிலேயே அமைதியாக வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. எல்லாத்தையுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இவங்களுக்கு இயற்கையாகவே உண்டு. அதனாலே நார்மலா இவங்க யாரையும் எதிர்க்க மாட்டாங்க, யாரையும் விரோதம் பண்ணிக்க மாட்டாங்க. எல்லாமே பொதுவான ஒண்ணுதான் அப்படிங்கிற நிலைகளாக இவங்க செயல்படுவாங்க. அதனால எதிரிகளையும் நண்பர்களாக ஆக்கிக் கொள்ளக்கூடிய திறமை இவங்களுக்கு உண்டு. என்னன்னா இதெல்லாமே முன்னாடி சொன்ன மாதிரி மறைமுக நிலைகளை தான் உங்களுக்கு வேலை செய்யும். கன்னிராசிக்காரங்களுக்கு அப்ப எதிரிகளே கிடையாது அப்படின்னு பார்த்தா அப்படி கிடையாது. கண்டிப்பா எதிரிகள் இருப்பாங்க. இதுவும் குறிப்பா கன்னிராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா முகத்துக்கு முன்னாடி முகஸ்துதி பண்ணுவாங்க, முதுகுக்கு பின்னாடி வேற ஒன்று பேசிக்கிட்டு இருப்பாங்க. இது கன்னிராசிக்காரங்க வாழ்க்கையில் நிறையவே பார்க்க முடியும். பட் என்னதான் முதுகுக்கு பின்னாடி 1000 பேசினா முகத்துக்கு முன்னாடி நின்று பேசக்கூடிய தைரியம் யாருக்குமே வராது. அவங்களோட முகத்தை பார்த்தாலே எதிரிகளாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க கூட மைண்ட் மாறிடும். அதனால இன்டைரக்டா எதிர்ப்புகள் இருக்குமே இல்லாமல் டைரக்டா எதிர்ப்புகள் அப்படிங்கிற எந்த நிலைகளுமே கன்னிராசிக்காரங்களுக்கு இருக்கிறது இல்லை. நார்மலாகவே கன்னிராசிக்காரங்க இந்த வேலைப்பாடுகளில் திறமை பெற்றவங்களாக இருப்பாங்க. நிறைய பேருக்கு இந்த வேலை சார்ந்த விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயங்கள் கூட அதிர்ஷ்டமாக அவங்களுக்கு அமையும். அதாவது எதையோ செய்ய போக எதையோ நடந்தது அப்படிங்கிற மாதிரி எந்த வேலையில் அவங்க கை வச்சாலும் சரி அது அவங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். பட் முன்னாடி சொன்ன மாதிரி தான் மறைமுக ஆதாயங்கள், ரிஸ்க் இருக்கும், கடினமாக அவங்க வேலை செய்ய வேண்டியதாக இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய வேலைக்கான அந்த ரிஸ்க் ரிவார்டு அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிடும். இது கன்னிராசிக்காரங்களுக்கு இயற்கையாகவே உண்டான ஒரு பொதுவான அதிர்ஷ்ட அமைப்பு. வெறுமனே கடமை செய் பலனை எதிர்பாராதேன்னு போகிறது கிடையாது. அவங்களுக்கு உண்டான கடமைக்கு ஏற்ற அந்த பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. பட் வேலை செய்யக்கூடிய நிலைகள் தான் கடமை செய் பலனை எதிர்பாராது அப்படிங்கிற நிலைகள் இருக்கும். பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைத்தே தீரும் அப்படிங்கிறது அவங்களுக்கு உண்டான அதிர்ஷ்டம். நீங்க ஒரு விஷயத்த பாயிண்ட் பண்ணவும் விரும்புறேன். பாசிட்டிவான விஷயங்களுக்கும் பொருந்தும், நெகட்டிவான விஷயங்களுக்கும் பொருந்தும். அதனால கன்னிராசிக்காரங்க பாசிட்டிவான விஷயங்கள் ஈடுபடும்போது பாசிட்டிவான ரிசல்ட் எதிர்பார்க்க முடியும். அதே போல நெகட்டிவான விஷயங்கள் ஈடுபடும்போது நெகட்டிவான விஷயங்கள் கண்டிப்பாக அவங்க சந்தித்தே தீர வேண்டும். அதாவது வினை விதைத்தவன் வினை அறுப்பான் அப்படிங்கிறது கன்னிராசிக்காரங்களுக்கு முழுமையாக பொருந்தும். அதுவும் குறிப்பா இது அதிர்ஷ்ட நிலைகள்ல உங்களுக்கு வேலை செய்தே தீரும். பொதுவாக கன்னிராசிக்காரங்க இந்த வேலை சார்ந்த விஷயங்கள் ரொம்ப திறமையா இருப்பாங்க. சாதாரணமா ஒரு வேலை செய்யற மாதிரி தான் இருக்கும். ஆனாலும் ஒரு நிறைவான நல்ல நேர்த்தியான வேலைப்பாடுகள் திரும்பி கொண்டவங்களாக அவங்க இருப்பாங்க. அதுல அவங்களுக்குன்னு ஒரு பேர் புகழ் கண்டிப்பாக இருக்கும். இவங்க செய்யற மாதிரி நம்மளால செய்ய முடியாதுப்பா, இவங்க பண்ற மாதிரிலாம் வராதுப்பா அப்படிங்கிற ஒரு வேலை நேர்த்தி அப்படிங்கிறது இவங்களுக்கு தானாகவே அமையும். ஸோ நார்மலாகவே இவங்க எந்த வேலையில் ஈடுபட்டாலும் சரி அதுல ஒரு தனித்துவத்துடன் இவங்க காணப்படுவாங்க. அதுல இவங்களுக்கு உண்டான அந்த பேர் புகழ், அங்கீகாரம், அந்தஸ்து போன்ற விஷயங்கள் இவங்களுக்கு தானாகவே கிடைக்கும். இது ஒரு சாதாரண வேலைப்பாடுகள் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, அது மிகப்பெரிய அளவில் பெரிய பெரிய இடங்கள்ல பணிபுரியவங்களாக இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அதுல பேர் புகழ் அடையக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு இயற்கையாகவே உண்டு. அண்ட் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல வல்லுநர்களாகவும் அதிர்ஷ்டம் பெற்றவங்களாகவும் இவங்க இருப்பாங்க. பொதுவாக கன்னிராசி கன்னி லக்னத்துல பிறக்கக்கூடியவங்களுக்கு இந்த காசு பண சமாச்சாரங்கள் அப்படிங்கிறது அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். நார்மலாகவே இந்த பொருளாதார நிலை, காசு பண அமைப்பு, சொத்து சுங்கல் சார்ந்த விஷயங்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அடிப்படை தேவைகளை எப்படியாவது ஏதோ ஒரு வகையில் பூர்த்தி செய்தே தீரும். இது என்னன்னா சுய ஜாதக ரீதியாக சுப கிரகங்களுடைய அனுகிரகம் இருக்கும் பட்சத்தில் இந்த கன்னி ராசிக்காரங்க அவங்களுடைய சுய சம்பாத்தியத்தின் வகையில் இது எல்லாத்தையுமே அமைத்துக் கொள்ளக்கூடிய அமைப்புகள் அவங்களுக்கு உண்டு. பட் இதுவே அசுப கிரகங்களுடைய தொடர்புகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அவங்க மற்றவங்களுடைய சப்போர்ட் மூலமாக, கூட இருக்கவங்களுடைய சப்போர்ட் மூலமாக இந்த விஷயங்களை அனுபவிக்கக்கூடிய கொடுப்பினை அவங்களுக்கு ஏற்பட்டுடும். எப்படியும் இந்த காசு பண அமைப்புகள் அப்படிங்கிற இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு ஏதோ ஒரு வகையில கை கொடுத்துட்டே தான் இருக்கும். எப்பேற்பட்ட சூழ்நிலையும் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை அவங்க அமைத்துக் கொண்டே தான் இருப்பாங்க. அவங்களை ஒன்னும் இல்லாத இடத்துல கொண்டு போய் உட்கார வச்சா கூட அங்கேயும் ஒரு விஷயத்தை உருவாக்கி அதை மூலமாக வருமானம் ஈட்டக்கூடிய அமைப்புகளை அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. பட் இங்க என்ன அதிர்ஷ்டமாக வேலை செய்யுதுன்னா, திறமை அப்படிங்கிறது பொதுவாக எல்லாருக்குமே ஏதோ ஒரு விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும். ஸோ இந்த அமைப்புகள்லாம் கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு திறமைகளாக சொல்லலாம். ஆனால் அதற்கேற்ற அந்த ரிவார்டு கண்டிப்பாக கிடைக்குமா அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு கேள்விக்குறி. ஆனால் கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த பொருளாதார நிலைகள்ல அவங்க உங்களுடைய நிலைகளை மேம்படுத்தணும், அவங்க செய்யக்கூடிய அந்த திறமை சார்ந்த விஷயங்களுக்கு ஏற்ற ரிவார்டு அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். உண்மையிலே இது கன்னிராசிக்காரங்களுக்கு இயல்பாக உள்ள ஒரு அதிர்ஷ்ட அமைப்பு.
சிலர்லாம் பார்த்தீங்கன்னா கடன் வாங்கியே காலத்தை ஓட்டுவாங்க. அவங்ககிட்ட பெருசாக அந்த காசு பண அமைப்புகள்லாம் இருக்கிறது இல்லை, சேமிப்புகள் அப்படிங்கிறது அவங்ககிட்ட தங்காது. ஆனாலும் கடன் வாங்கியே பார்த்தீங்கன்னா காலத்தை ஓட்டிட்டு ஒன்று வாங்குவாங்க, இன்னொன்று ரொட்டீன் பண்ணும், ஒன்று வாங்குவாங்க, இன்னொன்று ரொட்டீன் பண்ணி இப்படியே போய்கிட்டு இருக்கும். அவங்களால இந்த விஷயங்களை மேனேஜ் பண்ண முடியும். ஏன்னா இந்த காசு பண விஷயங்கள் நுணுக்கம் இருந்தவங்களாக இருப்பாங்க. சும்மா ஏனோதானு செலவு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் கணக்கு வழக்குகளோடு தான் எல்லா விஷயங்களும் அவங்க செஞ்சுட்டு இருப்பாங்க. ஸோ கன்னிராசிக்குள்ள இந்த பொருளாதார ரீதியான வல்லுநத்தன்மை அப்படிங்கிறது அவங்களுக்கு இயற்கையாகவே உண்டு. ஆற்றுல போட்டாலும் அளந்துதான் போடணும் அப்படிங்கிறது கன்னிராசிக்காரங்களுக்கு கிளியராக தெரியும். ஆனால் அதே போல் இவங்க இயற்கையாகவே செல்ஃப் மோட்டிவேட்டட், ரொம்பவுமே பிரிகாசியஸோட வேலை செய்யக்கூடியவங்க. வரும் முன் காப்போம் அப்படிங்கிற நிலைகளாம் பெரும்பாலும் உங்களுடைய வேலை அமைப்புகள் செயல்பாடுகள் எல்லாமே இருக்கும். அது இவங்களுக்கு கச்சிதமாக பொருந்தக்கூடிய அமைப்பும் பெற்றவங்களாக இருப்பாங்க. அண்ட் சேமிப்பு பழக்கம் உள்ளவங்களாக இருப்பாங்க. இது பொருள் ரீதியான விஷயங்களை மட்டுமல்ல, மனிதர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உணர்வுபூர்வமான விஷயங்களும் இது உள்ளடங்கும். ஒருத்தவங்க கிட்ட ரொம்ப பழகிட்டாங்க அப்படின்னாலும் அவ்வளோ சீக்கிரமே விட்டு கொடுக்க மாட்டாங்க, மறக்கவும் மாட்டாங்க. அவங்க மூலமாக என்னதான் பிரச்சனைகள் சங்கடங்கள் ஏற்பட்டாலும் கூட திரும்ப இன்னொரு நாள் தானாக மனம் விட்டு பேசும்போது பழச எல்லாத்தையும் மறந்துட்டு திரும்பவும் பழைய நட்புகளை புதுப்பிக்கக்கூடிய அந்த மனப்பக்குவம் இவங்களுக்கு இயற்கையாகவே உண்டு. பழசையே பேசி வெறுமனே வெறுப்பேற்ற மாட்டாங்க. அண்ட் பொதுவாக கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த நட்பு வட்டாரங்கள் வகையில் பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் அல்லது உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் இவங்க மூலமாக சில மறைமுக ஆதாய அமைப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு வேலை செய்யும். ஏதோ ஒரு விஷயங்கள் காரியங்கள் அவங்க வகையிலிருந்து இவங்களுக்கு தக்க தருணத்தில் உதவிகரமாக அவங்களுக்கு இருந்துட்டு வரும். நார்மலாகவே கன்னிராசிக்காரங்க ஆன்மீக பலம் பெற்றவங்களாகவே இருப்பாங்க. குறிப்பாக இந்த சாஸ்திர சம்பிரதாயங்கள், பரம்பரை பழக்க வழக்கங்களை பின்பற்றக்கூடிய அமைப்புகள், ஆச்சார அனுஷ்டானங்களை பின்பற்று இந்த மாதிரியான நிலைகளில் கன்னிராசிக்காரங்களுக்கு இயற்கையாகவே அலாதியான பிரியம் உண்டு. அதை ரொம்பவுமே ஆர்வத்தோடு நேர்த்தியோடு செயல்பட்டு வருவாங்க. பொதுவாக கன்னிராசிக்காரங்க இருக்காங்க அப்படின்னாலும் அவங்ககிட்ட எதிர்வாதம் பேசக்கூடியவங்க அதிகமாக இருப்பாங்க, குறிப்பாக இந்த ஆன்மீக விஷயங்கள்ல. ஆனாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாம இவங்களுடைய நம்பிக்கையில ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அதில் என்னைக்குமே மனம் தளரக்கூடிய அமைப்புகள் அவங்களுக்கு இல்லவே இல்லை. அண்ட் இலக்கியங்கள், கதை, காவியங்கள் போன்ற விஷயங்கள்லாம் ரொம்பவுமே நுட்பமானவங்களாக இவங்க இருப்பாங்க. அதில் ஒரு ஆழ்ந்த தேடல் உள்ளவர்களாகவும் திறமை உள்ளவர்களாகவும் இருப்பாங்க. இதன் மூலமாக பல படிப்பினை பெறக்கூடிய அமைப்புகள் அல்லது பொருளாதாரம் ஈட்டக்கூடிய அமைப்புகள் எல்லாமே இவங்களுக்கு இயற்கையாகவே உண்டு. ஸோ கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கான அதிர்ஷ்ட அமைப்பு, யோக வாக்கியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க எப்பவுமே ஒரு நியூட்ரல் பாயிண்ட்ல அவங்க இருக்கிறது தான். அளவுக்கு மீறினால் அமிர்தம் நஞ்சு அப்படிங்கிற விஷயங்களை முழுமையாக புரிந்து கொண்டிருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதற்கேற்ப அவங்களுக்கு சிக்கலான விஷயங்களும் சவால் நிறைந்த விஷயங்களும் போட்டி பொறாமைகள் சார்ந்த விஷயங்களும் அவங்களை சுற்றி இருந்தாலும் கூட அதில் சாமர்த்தியமாக வெளிவரக்கூடிய தன்மை அவங்களுக்கு உண்டு. அதற்கேற்ற சூழ்நிலையும் ஆதாய அமைப்புகளும் அவங்களுக்கு தானாகவே ஏற்படக்கூடிய நிலைகள் ஏற்படும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.